சமீப நாட்கள்ல நெறைய இந்த பிளாஸ்டிக் சம்மந்தமான விஷயங்கள் உடம்போட ஆரோக்கியத்த பாதிக்கிறத பத்தி நம்ம கேள்விப்படுறோம். அதுலயும் முக்கியமா இந்த பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களோட உடம்புல பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கோட அளவு 92% அதிகமா இருக்கு. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு தாய்ப்பாலில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. நெதர்லாந்து நடந்த ஒரு ஆராய்ச்சியில் மனிதனோட ரத்தத்தில் 80% பெயர்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அது அது ரத்தத்தில் மட்டும் இருக்கிறது இல்லை, இரத்த குழாய்களில் போய் அடைப்பை உண்டாக்குது. நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் தேவையான அளவு தான் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் குடல் மூலமாக கழிவாக வெளியேறும். ஸோ அப்படி வெளியேறாமல் தொடர்ந்து தேங்கும் பொழுது தான் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள், பிசிஓடி பிரச்சனைகள் அதிகமாகிறது, உடல் எடை அதிகமாகக்கூடிய ஒரு பிரச்சனை, பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பகங்களில் வலி உண்டாகிறது, கால் குடைச்சல் உண்டாகிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ இந்த பிளாஸ்டிக்கை எப்படி நம்ம தவிர்க்கிறது? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப நாட்களில் நிறைய இந்த பிளாஸ்டிக் சம்மந்தமான விஷயங்கள் உடம்போட ஆரோக்கியத்தை பாதிக்கிறத பற்றி நம்ம கேள்விப்படுறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களோட உடம்புல பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கோட அளவு 92% அதிகமாக இருக்குது. இது மிக முக்கியமான ஹார்மோன்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எண்டோக்ரைன் டிஸ்ரப்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி தாய்ப்பாலில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. நெதர்லாந்து நடந்த ஒரு ஆராய்ச்சியில் மனிதனோட ரத்தத்தில் 80% பெயர்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அது அது ரத்தத்தில் மட்டும் இருக்கிறது இல்லை, இரத்த குழாய்களில் போய் அடைப்பை உண்டாக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக்னால இறந்த ஒரு நபரோட இரத்த குழாயை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய படிவுகள், அந்த ஆத்ரோஸ்க்ளெரோட்டிக் பிளேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த படிவுகளில் பிளாஸ்டிக் இருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம தண்ணி குடிக்கிறது பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தான் குடிக்கிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய கடல் உணவுகளில், ஸோ ஏன்னா நம்ம கடலில் நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் போகும் பொழுது அதை சாப்பிடக்கூடிய மீன்கள், அந்த உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுதும் நம்ம உடம்புல மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகமாகுது. ஈவன் பிரெயின்லேயுமே இந்த பிளாஸ்டிக் போயிடுது. ஸோ ரொம்ப பிரெயினுக்கு ஒரு பேரியர் சிஸ்டம் இருக்கும். ரொம்ப மைனூட்டான விஷயங்களை மட்டும்தான் அது அனுப்பும். இந்த பேரியரையும் தாண்டி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய போயிடுது. ஸோ இதனால் மறதி சம்மந்தமான நோய்கள்லேருந்து ஹார்மோன் பிரச்சனைகள் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி புதிதான ஆய்வறிக்கைகள்லாம் வருது. முக்கியமாக இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பிளாஸ்டிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக்கில் வச்சு சாப்பிடாதீங்க. வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, இது எல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே வேலை செய்யும். ஆனால் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு அது பிரச்சனையை கொடுத்து நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸுங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்குது. ஸோ நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் தேவையான அளவு தான் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் குடல் மூலமாக கழிவாக வெளியேறும். ஸோ அப்படி வெளியேறாமல் தொடர்ந்து தேங்கும் பொழுது தான் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள், பிசிஓடி பிரச்சனைகள் அதிகமாகிறது, உடல் எடை அதிகமாகக்கூடிய ஒரு பிரச்சனை, பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பகங்களில் வலி உண்டாகிறது, கால் குடைச்சல் உண்டாகிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ இந்த பிளாஸ்டிக்கை எப்படி நம்ம தவிர்க்கிறது? முடிஞ்ச மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அவாய்ட் பண்ணுறது, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். உணவில் என்ன நம்ம ஃபாலோ பண்ணுவோம்? சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில் கொரியன் ஃபுட் கிம்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு முட்டைக்கோஸை ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இந்த உணவை சாப்பிடும் பொழுது
மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து அதிகமாக உடலை விட்டு வெளியாகுது. இதை எலிகள்லேயும் இந்த ஆராய்ச்சி வந்து நடந்திருக்கு. இந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளை, முக்கியமாக இந்த கிம்ச்சி மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது பிளாஸ்டிக்ஸோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது அவங்க ரத்தத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. பட் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள், புளிக்க வைக்கப்பட்ட ராகி கூழ், நீராகாரம், அதிகமாக காரம் சேர்க்கப்படாத உப்பு மட்டும் சேர்த்த ஊறுகாய் வகைகள், இதை நம்ம எடுத்துக்கும் பொழுதே அதிகமாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் கண்டிப்பாக நம்ம உடம்பை விட்டு வெளியாகும். ஸோ ஒரு விஷயம், பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்துகிறத நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது, இந்த வகையான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து வெளியாக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ என்ன ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது அப்படின்னா, ஒரு வாரத்திலேயே நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை வந்து உள்ளே எடுத்துக்கிறோமா. ஸோ நமக்கே தெரியாமல் டெய்லியும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் அது வந்து கலந்துருக்கு அப்படிங்கிறதுனால இது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத நாமளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக்ஸ்னால என்னென்னலாம் பிரச்சனை வரும், இதை எப்படி சரி பண்ணுறது, இதனால் என்ன ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 5ஆம் வாரம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.